Hello friends, welcome to Tamil Village Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் வந்து ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் செஞ்சு காட்ட போறேன். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி சாம்பாரா சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுனா இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க. செமையா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. சுவையான முருங்கைக்காய் கார குழம்பு எப்படி செய்யறதுங்கறத வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மிக சுவையான முருங்கைக்காய் கார குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து ஒரு பெரிய முருங்கைக்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். தேங்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. முருங்கைக்காய் கார குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா குழம்புக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து ஒரு 15 சின்ன வெங்காயத்துக்கிட்ட உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெள்ளைப்பூண்டு பல் பார்த்திங்கன்னா ஒரு 10-12 வெள்ளைப்பூண்டு பல்லை உரித்து வச்சுருக்கேன். ஆயில் தேவையான அளவு, மஞ்சள்தூள் 3/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. அவ்வளோதாங்க சுவையான முருங்கைக்காய் காரக்குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் தக்காளியை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து தக்காளியை பேஸ்ட் பண்ணி எடுத்து ஒரு கப்பில் வச்சுருக்கேன். அடுத்து தேங்காய் முந்திரி பருப்பையும் அரைச்சி பேஸ்ட் எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து தேங்காயும் பேஸ்ட்டாக அரைச்சிருச்சு. இப்போ வந்து குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து கடாய் வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் கடுகு உளுந்தம் பருப்பு சோம்பு 3 சேர்த்துருக்கேன். இப்போ வந்து கடுகு பொரிஞ்சு வந்தவுடனே வெங்காயம் கருவேப்பிலை வெள்ளைப்பூண்டு 3 சேர்த்துருக்கேன். இது 3 எல்லாமே நல்லா சேர்த்து அந்த ஆயிலில் நல்லா வந்து வதக்கி விடுங்க. இப்போ வந்து வெங்காயம் கண்ணாடி பழத்துக்கு வதங்கி வர டைமில் நான் வந்து முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து மசாலா சேர்த்துக்க போகிறேன். சாம்பார் தூள், மல்லித்தூள், வரமிளகாய் தூள் 3மே சேர்த்துக்கிறேன். மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலா சேர்த்துருக்கனால அடுப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து தக்காளி அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வதக்கும் போது நம்ம வந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் இப்போ தேவைக்கேற்ப சேர்த்துருக்கேன். இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போய் முருங்கைக்காயும் நல்லா வேகட்டும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். பாருங்கள், இப்போ வந்து மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போய் முருங்கைக்காயும் கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் முந்திரி பருப்பு சேர்த்து பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து முருங்கைக்காய் கார குழம்புக்கு நல்லா கொதிச்சு ஒரு 2 கொதி வரட்டும். அது வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க சுவையான முருங்கைக்காய் கார குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.